ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்குங்க. நான் இப்போ கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊற்ற போகிறேன். இது வந்து வீட்லேயே நம்ம செஞ்ச நெய் தான். இதை ஊற்றி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ரவை வந்து நம்ம இதில் கொட்டி நம்ம நல்லா வறுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு சிம்மில் வச்சு வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 1 டம்ளர் ரவை போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 4 கப்பு தண்ணி வந்து நம்ம பக்கத்து அடுப்பில் சூடு பண்ணி கொதிக்க வச்சிடலாம். இப்போ பக்கத்து அடுப்பில் வந்து நம்ம தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்கோம். அது நல்லா கொதிக்கிடும். இப்போ ரவை வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை வந்து இது கூட ஊற்றுறோம். நம்ம ஊற்றிட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். இப்படி சூடாக ஊற்றுறதுனால ரவை கட்டிப்பட்டுருமோன்னு பயப்பட வேண்டாம். அது கட்டிப்படாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரவை வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். ரவை எந்த டம்ளரில் அளந்தோமோ இல்லை எந்த பாத்திரத்தில் அளந்தோமோ அந்த இதில் வந்து நம்ம 1 டம்ளர் போட்டுக்கலாம். இனிப்பு ரொம்ப தேவை அப்படின்னா அதில் 1.5 கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இனிப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கிங்க. இதை போட்டு கிளறும் போது அப்படியே கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து கலர் பொடி போட்டுக்கலாம். கலர் வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாட்டி அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம். இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறிட்டோம்னா ரெடி ஆயிடும். அப்படி கொஞ்சம் நெய் ஊற்றி வச்சுருக்கோம். நெய் கொஞ்சம் உருகணுன்னு திராட்சை முந்திரி போட்டு அதில் எடுத்து கொட்டிடலாம். இப்போ நெய் உருகிடுச்சு. இதில் வந்து முந்திரி போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் திராட்சையும் போட்டுக்கலாம். கூட இதை கொஞ்சம் போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இது எடுத்து அந்த கேசரியில் ஊற்றிட்டோம்னா அவ்வளோதான். இப்போ இது கேசரி ரெடி ஆனதுக்கப்புறமா வேணும்னா சும்மா அப்படியே லைட்டாக ஒரு 2 ட்ராப் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். அது ரொம்ப நிறைய பேர் அது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வேணும்னா ஊற்றிக்கிங்க, வேண்டாட்டி விட்டுடலாம். எங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சுவையான கேசரி தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.